ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஜர்தூசியை வந்து நம்ம எப்படி அதாவது ஹேண்டில் பண்ணுறது, எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஜர்தூசியோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன். இதோட பேர் வந்து கோரா ஆர் தின் ஜர்தூசின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஜர்தூசியை பற்றி நான் டைப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பிக்னஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோரா ஜர்தூசியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நக்ஷின்னு சொல்லுவாங்க, கிளிட்டர் ஜர்தூசின்னு சொல்லுவாங்க. கிளிட்டர் ஜர்தூசினா இதனாலனா நமக்கு அந்த ஜர்தூசியை பார்த்தாலே எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கிளிட்டராக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் சொல்கிறப்ப கிளிட்டர் ஜர்தூசின்னு சொல்லிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதின்னு சொல்லுவாங்க, தின் ஜர்தூசின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஜர்தூசியுமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜர்தூசிக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுற நீடில். இது வந்து ஜர்தூசி நீடில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம சிவிங் த்ரெட்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவுமே நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடிலும் எடுத்துக்கணும். மெயினாக வந்து நம்ம இந்த தின் ஜர்தூசி வந்து இன்சர்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நார்மலாகவே நம்ம இந்த நீடில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஜர்தூசியை எடுத்தோன்னா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம ஜர்தூசி இருக்குன்றதை நான் இப்போ காமிச்சிட்றேன். ஓகேங்களா? நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து கோரா இல்லைன்னா திக் ஜர்தூசி. இது ஏன் அப்படின்னா இதோட ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஹோல் வந்து நல்லாவே கேப்பாக இருக்கும். நமக்கு வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரி அதாவது இந்த ஜர்தூசியில் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் போக போக ஈஸியாக வந்து போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ஜர்தூசி எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே சொல்லுவேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஜர்தூசி வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை விரித்து கொடுக்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி அதாவது பேக்கெட்டில் வாங்குறப்போ நமக்கு ஜர்தூசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனியாக கட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம த்ரெட்டு மாதிரிலாம் சுற்றி இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இந்த கோரா ஜர்தூசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ இழுத்தாலும் கேப் வந்து நமக்கு கிடைக்கும். பட் அதில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதும் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். அதாவது நான் இந்த பக்கம் பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நம்ம எவ்வளோ அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தோன்னா வேஸ்ட்டாக போகும். இது வந்து நம்ம மைல்டாக தான் பிடிச்சி இழுக்கிறோம். இந்த மாதிரி இழுக்கிறப்போ நமக்கு கேப் தெரியுது பார்த்தீங்களா? அந்த கேப் வந்து எதுக்காக நமக்கு அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நீடில் வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறப்போ நமக்கு கேப் நல்லாவே கிடைக்கும். அதுக்காக தான். அதை ஸ்ட்ரெச் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் நமக்கு வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப வந்து நம்ம ஃபோர்ஸாக இழுத்துட்டோம் அப்படின்னா அது ஜர்தூசியே வேஸ்ட்டாக போயிடும். நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு ஜர்தூசி எடுத்திங்கன்னா அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு கையில் அந்த ஒரு சைடும் இந்த சைடில் வச்சு லைட்டாக தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தது கூட ஓகே. பட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கேப் ஆல்ரெடி இருக்கும். இன்னும் இழுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்றதை நான் அடுத்து காமிக்கிறேன். பட் இதை ஸ்ட்ரெச் பண்ணுறது நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். லைட்டாக நீங்கள் இழுத்தாவே போதும். ஓகேங்களா? லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஸ்ட்ரெச் ஆயிரும். அதே மாதிரி நமக்கு டேமேஜ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி பீஸை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வந்து லைட்டாக இழுக்கிறப்போ என்ன ஆகாது ஒன்றும் தெரியாது. ஆனால் இதுவே நம்ம ஃபோர்ஸாக இழுத்தோன்னா எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், இப்படி இழுக்கணும்னு இழுக்கிறேன். அப்போ ஒன்றும் இல்லை. இது ரெண்டும் நல்லா ஃபோர்ஸாக இழுக்கிறப்போ இந்த மாதிரி கேப் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இதுவுமே எனக்கு பத்தலை. இன்னும் ஃபோர்ஸாக இழுத்தேன்னா என்ன ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும். அது யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்ப்ரிங் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஜர்தூசி வந்து இந்த கிளிட்டர் ஜர்தூசி தான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஒரு வளைவாக இருக்கிற இடத்துல நமக்கு ட்ரெஸ்ஸில் பிடிச்சி இழுக்கவும் செய்யும். ஸோ அதுவுமே வந்து நம்ம எப்படி வந்து இதை வேறு டிசைனை கொண்டு வரலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த தின் ஜர்தூசியும் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுதான் வந்து இதில் மெயின். நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்து கேப் இல்லாமல் இருக்குது.
ஆனால் இதுவே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கேப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நமக்கு கேப் இருக்கா மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதில் கேப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ 2 டைம் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறது. இந்த தின் ஜர்தூசி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போடுறதுக்கெல்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்டிங்கில் அதாவது எந்த சைஸுக்கு கட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை டோட்டலாக கட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றதை ஈஸி மெத்தடையும் நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஜர்தூசி வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. பிகினர்ஸ்க்கு அது ஒரு பெரியவே எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். அதோட சொல்யூஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ லென்த்தாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இதில் 2 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் கட் பண்ணுறதுல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்க பிகினர்ஸ்க்காக நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம டேப் எடுத்துகிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா அந்த 1/2 இன்ச் அளவில் நான் வச்சு என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வெறும் நெய்யில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன தெரியுது, அந்த 1/2 இன்ச் தெரியுது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வச்சு நம்ம கண்டினியூவாக வந்து கொண்டு போய்க்கலாம். இல்லை இதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ எந்த லென்த் எடுத்திருக்கீங்களோ அந்த லென்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. அதாவது இதே டேப்பில் ஸ்ட்ரைட்டாக வச்சு மேலே பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே வர வரைக்கும் அந்த லைனில் அப்படி அப்படியே கட் நீங்கள் 1/2 இன்ச் அப்படியே கட் பண்ணிவிட்டு அதாவது நெகத்தை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக விழுந்துடும். ஓகேங்களா? பட் இதுதான் வந்து நம்ம டேப் வச்சு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணுறது. இது ஒரு மெத்தடு. எனக்கு இந்த மெத்தடு வந்து ஓகே, இது ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருக்க பிகினர்ஸ்க்கு இது வந்து பொறுமையாக போடுறதுக்கு யூஸ் ஆகும். இல்லைங்க நான் வந்து இதை வந்து ஒரு நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போடுவேன், ஜர்தூசி வந்து நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும், ஸ்பீடாக போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துக்கோங்க. 4 விரலுக்கு மேலே வந்து நான் ஜர்தூசியை வச்சுருக்கேன். இது நீங்கள் 2ஆகவும் வச்சுக்கலாம், இல்லை இதே மாதிரி 4 ஜர்தூசியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வைக்கிறப்ப ஒரே ஒரு விஷயம், இந்த 2 இடமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி மீன்ஸ் கரெக்டான லைனில் இருக்கணும். வச்சுட்டு கரெக்டாக அந்த ஒரு ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபிங்கரில் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு அந்த ஃபிங்கரோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த லென்த்து நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல லென்த் வச்சுட்டு கொஞ்சம் மேலே இருக்க அந்த விரலை லைட்டாக தூக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கேப் கிடைக்கும். ஓகேங்களா? பயமாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒட்டி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுதா. ஸோ அந்த விரலோட லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஜர்தூசியை கொண்டு வந்து கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இல்லை எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக வேணும், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் ஒரே சைஸில் அப்படின்னீங்கன்னா அதாவது சுண்டு விரல் சைஸில் நீங்கள் வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக நம்ம கீழே வந்து ஜர்தூசியை இழுத்துட்டு நம்ம அந்த சைஸுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம 3 டைப்பான ஜர்தூசியுமே கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் கூட வால்யூம் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு டைம் நம்ம கட் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? நமக்கு அதாவது நம்ம ஜர்தூசி எந்த லென்த்தில் தேவையோ அந்த லென்த்துக்கு நம்ம அந்த விரலோட லென்த் எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், மெயினான விஷயம், நம்ம இந்த மெத்தடில் பண்ணாலும் நமக்கு சிசர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2லேயுமே ஈவனாக இருக்குது. அதாவது 2 எட்ஜஸும் ஈவனாக இருக்குது. 2 எட்ஜஸும் ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்கப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த எட்ஜஸ் 2ம் அதாவது நம்ம 2 எட்ஜஸும் ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம், அதாவது சிசர் வந்து நமக்கு ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா லைட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம 2-3 டைம் கட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரே டைமில் கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம 2 லைன் வச்சுருந்ததுனால ஓகேங்களா? இதுவே நம்ம ஒரு 4 லைன் வச்சுருந்தோன்னா இன்னும் ஷார்ப்பாக இருக்கிற சிசர் வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைனில் வச்சுட்டு நீங்கள் செல்லோ டேப் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கோரா ஜர்தூசிக்கும் சாதி ஜர்தூசி, அதாவது திக்கு 2 ஜர்தூசிக்கும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
ஆனால் கிளிட்டர் ஜர்தூசிக்கு நீங்கள் இது ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அது கேப் இருக்குது. நம்ம நெகத்தை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் செகண்டாக நம்ம யூஸ் பண்ண அந்த மெத்தட் தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஜர்தூசியை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ நம்ம கட் பண்ணுறப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு க்ரிப்பாக இருக்கும். அந்த சைஸ் வந்து நம்ம கீழே இருக்க அந்த கார்னர் வந்து ஈவனாக வச்சு பண்ணலாம். பட் இதில் என்னென்னா நமக்கு வந்து வர்றப்பயே கொஞ்சம் பெண்டாகி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் தான் கட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதாவது நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதை மட்டும் கூட நீங்கள் வாய்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் கட் பண்ணிடலாம். நமக்கு ஜர்தூசி வந்து ஒரே ஷேப்பில் கட் பண்ணுறது தான் பெரிய பெரிய டாஸ்க்கு. ஸோ அதுக்குமே நான் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டேன். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, கோரா ஜர்தூசியும் அதே மாதிரி நம்ம சாதி ஜர்தூசி ரெண்டுமே வந்து நம்மளோட நெகத்தில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சில் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ, எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆரி பிகினர்ஸ்க்காக ஆரி டவுட் கிளாரிஃபிகேஷன் குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.